ஒரு சைடா போடுப்பா. சோர்ஸ் வந்து நம்ம ஒரு 4-5 வேறு அந்த திருப்பத்தூர் பக்கம் ரொம்ப கரப்பாலம். அப்போ வந்து கல் 8 வருஷமா அந்த பிரச்சனை. உங்களுக்கு எத்தனை வருஷமா இங்க இருக்கிறீங்க? நான் சின்ன குழந்தையில இருந்தே அந்த பிரச்சனை இருந்துச்சு, நார் பிரச்சனை. ஓ, எத்தனை அப்படி ஆம்பளை வீடு இதே தான், புருஷன் வீடு இதே தான். இதை தாண்டி தான் எல்லாத்துக்கும் போற முடியாது. அதேதான் எல்லாம். அதுதான் சின்ன வயசுல இருந்து இருக்கிற இந்த பிரச்சனை ஏகப்பட்ட நாளா இருந்துச்சு. ஆனா இப்பதான் எங்களுக்கு ஒரு விடிகாலமே வந்துச்சு. காலேஜ் என் பிள்ளைங்க, என் பையன் பொண்ணு கூட்டு போனா நான் 4-5 கிலோமீட்டர் தொலை போய் அந்த பஸ் ஏற்றணும். இங்க இருக்கிற வீட்டுக்கு நான் குருவேறு தான் போனோம். நைட்டு 8 மணிக்கு. ஆமா, நைட்டு 7 மணிக்கு ஒருத்தர், 8 மணிக்கு ஒருத்தர். பையன் நைட்டு 8 மணிக்கு வருவான், பொண்ணு வந்து 6 மணிக்கு 7 மணிக்கு வருவா. இங்க ஏன்னா 3 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் வந்துருவா முடிச்சுட்டு. அதனால நான் அங்க போயிட்டு வந்தேன். அந்த பிரச்சனை இப்ப இல்ல. உங்க பேர் என்னங்கம்மா? அமுதா. அதனால இந்த பிரச்சனை இப்பதான் எங்களுக்கு ஒரு விடிகாலமா. அது எவ்வளவு பெரிய பிரச்சனை நீண்டு வந்துக்கிறோம்னு வச்சுக்கா. கொஞ்சம் தண்ணி போனா சல்லுன்னு அந்த லாஸ்ட் வந்துடும். அவ்வளோ தண்ணி போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் நல்லா தான் இருக்குதேன்னு தாண்டி போயிட்டு இருக்கோம். பிள்ளைங்க சாயந்தரம் 3 மணிக்கு பார்த்தோன்னு வச்சுக்கோ, தண்ணி மேலுக்கு வந்துட்டு இருக்கோம். உடனே ஃபோன் பண்ணி நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும், இந்த வழியில வராத சமயம் திருப்பி நீங்க போயிட்டு அப்படியே வந்துருங்க. அப்படி அந்த பிரச்சனைலாம் இருந்துக்குது. நானும் எவ்வளவு நாள் இங்க 8 மணி 9 மணி வரையும் காத்துட்டு இருக்கிறேன். பிள்ளைங்களுக்கு அங்கே இன்ஃபார்ம் பண்ணா காலேஜ். நான் வீட்டுல விவசாயம். அவர் டிரைவரா போயிட்டு இருக்கிறாரு. எங்க டிரைவரா இருக்காரு? அவரு லோக்கல்ல டெல்லியில அது மாதிரி போயிட்டு இருப்பாரு. லாரி அந்த மாதிரி ஏகண்ட பிரச்சனை இருந்துச்சு. எல்லாம் என் பேரண்ட்ஸ்க்கு இல்ல, இங்க இருக்கிற எல்லா பேரண்ட்ஸ்க்கும் வந்துதான். ஒரு 7 மணி 8 மணி ஆனா இங்கதான் வந்து காத்துட்டு இருப்போம். அவ்வளோ இதுல வந்து இங்க லைட் வெளிச்சங்களும் இப்பதான் இருக்குது. இந்த லைட் எல்லாம் கூட ஃபர்ஸ்ட்லாம் லைட்டு கூட நாங்களாம் அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுவோம், லைட்டை போடுங்க செய்யுங்க இந்த லைனை. அப்பப்போ இந்த வரவங்க போறவங்க இது கல் அடிச்சு இதுவும் அணைஞ்சிட்டு இருக்கோம் அப்பப்போ. இப்போ ஓரளவுக்கு எல்லாமே லைட்ல எரியுது. அந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லை. இல்லைனா கூட ஒரு லைட் இல்லைனா கூட உடனே போட சொல்லுவோம். மொத்த பத்துக்கு எதுனா பண்ணா நாங்கள் தோண தான் போடுவோம். பஸ்ஸுக்கே நான் கூட நான் ஒரு 8 மணிக்கு டான் கிளம்பி போகணுன்னா கூட எதனா ஒரு பிரச்சனை கூட இதில் தாண்டி தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம். நான் வண்டியில் போகிறோம், நடக்கிறவங்களும் எத்தனை பேர் போயிட்டு இருக்கிறாங்க. அந்த பிரச்சனை இல்லை ஓரளவுக்கு. இப்போ எல்லாம் எந்த பிரச்சனை இல்லை. இந்த போக்குவரத்து நான் இங்கே தான் பிறந்தது. அப்பா காலத்துக்கு இங்கே 20 வருஷம் பிரச்சனை. ஆள் மட்டும்தான் அந்த மாதிரிலாம் இதில் அவசரம். வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டம் நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாக திருப்பத்தூர் நெடுஞ்சாலை, திருப்பத்தூர் செங்காரப்பேட்டை சாலை முதல் தோரணம்பதி வழியாக சின்னாரப்பட்டி செல்லுகிற ஒரு 40 மீட்டர் தரைப்பாலத்தை உயர்மட்ட மேம்பாலமாக 2022 பணி ஒப்பந்தம் போடப்பட்டு 2023 முடிக்கப்பட்ட இந்த உயர்மட்ட மேம்பால பணி எந்த அளவிற்கு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்பது குறித்த செய்தியாளர் பயணத்தின் போது மக்களுடன் கலந்து பேசப்பட்டது. தவிர செய்தியாளர்களுடன் இந்த பயணத்தின் போது கிட்டத்தட்ட ஒரு 30,000 மக்கள் இந்த பாலத்தின் மூலமாக பயனடைகிறார்கள் என்கிற செய்தி இங்கு தெரிவிக்கப்பட்டது. தவிர சேலம், திருவண்ணாமலை போன்ற 2 பெரிய மாவட்டத்தை இணைக்கும் ஒரு பெரிய சாலையாகவும் இது இருந்து வருகிறது. ஆகையினால் இந்த சாலையில் போடப்பட்டுள்ள இந்த உயர்மட்ட பாலம் உண்மையில் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்பது இங்கே கள அளவில் கண்கூடாக தெரிகிறது. தவிர இங்கே இருக்கிற மக்களோடு கலந்து பேசிய போது நூற்றாண்டு கால பிரச்சனை தற்போது ஒரு சில ஆண்டுகளிலே தீர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை மகிழ்ச்சியாக அவர்கள் தெரிவித்தார்கள். தொடர்ந்து இதுபோல அரசு நலத்திட்டங்கள் மக்களுக்கு எந்த அளவுக்கு போய் சென்றிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும் பொருட்டு இந்த செய்தியாளர் பயணம் தொடர்ந்து நடைபெறும் என்கிற செய்தியும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.